தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தை காண செய்த என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 8 மாதமும் நம்மை கண்ணன்மணியை போல் பாதுகாத்தார். இந்த 9வது மாதத்திலும் கூட தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆபகுக் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் என் பலன். இந்த 9வது மாதம் கர்த்தர் நம்முடைய பலனாய் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என் பலனாய் இருக்கும் பொழுது அவர் எனக்கு ஆறுதலாய் இருக்கிறார், எனக்கு பலன் உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற எல்லா சேலஞ்சஸ்லையும் எல்லா கடமைகளிலையும் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? உயர்ந்த இடத்தில் என்னை வைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற பிரைஸ் தி லார்ட், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த மாதம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு வைப்பாருங்க. ஏங்க, அநேக நேரத்தில் நம்மளுடைய நினைவுகள் தான் என்ன செய்கிறதுன்னா, பிரைஸ் தி லார்ட், அது சிறியதாக இருக்கிறது. நம்முடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகளைப் போல இருக்கும் அப்படின்னா, நான் சொல்லுவேன், கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற அந்த உன்னதமான அந்த வாழ்க்கையை, உயர்வான ஸ்தானத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? என் நினைவுகள், என் வழிகள் நீங்க நினைக்கிற விதத்தில் இல்லை, அது பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற அந்த உயரமான வழிகள், அந்த உயரமான நினைவுகள், அது பெருசுங்க. நம்ம தான் நம்முடைய சூழ்நிலைகளை நாம் பெரிதாய் பார்க்கிறோம், நம்முடைய கஷ்டங்களை பெரிதாய் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சூழ்நிலைகளை விட தேவன் பெரியவர் என்பதை நாம் பார்க்கிறதில்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய ஆராதிக்கிற தேவன் அவர் யாராய் இருக்கிறார் அப்படின்னா, நம்முடைய நினைவுகளை விட, நம்முடைய வழிகளை விட அவர் பெரியவர். பெரியவர். எப்பொழுதுமே அவர் நமக்காக அவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த கால வேளையில் நம்ம சொல்லலாம், அந்த வார்த்தையை நான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கும் போது இப்படி பார்த்தேன், கர்த்தர் என் பலன், எனக்கு அதிகாரியான என் கர்த்தர் எனக்கு எதை கொடுக்கிறார் அப்படின்னா, பலத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு காரியத்தில் நம்ம ஆண்டவரை ஒரு அதிகாரியாய் நம்ம வைத்துட்டோம் அப்படின்னா, அவருடைய கரத்தில் அந்த பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் எனக்கு பலன் கொடுக்கிறார்.
நீங்கள் அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு வேண்டிய பலனை அவர் கொடுக்கிறார். அதனால தான் தாவீது சொல்றான், சங்கீதம் 18:33 அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல் ஆக்கி என்னுடைய உயர்தலங்களில், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. யாருடைய உயர்தலங்களில்? என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு உயர்தலத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா ஒவ்வொருவரையுடைய வாழ்க்கையிலையும் தேவன் உயர்வான காரியத்தை வைத்திருக்கிறாருங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தை தாவீது சொல்லும்போது, என்னுடைய உயர்தலம். தைரியமா சொல்லுங்க. இந்த கடினமான சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு ஒரு உயர்ந்த இடத்தை வைத்திருக்கிறார், ஒரு உயர்ந்த சூழ்நிலையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க வேலை செய்கிற இடத்துல சில போராட்டங்கள், சில சேலஞ்சஸை நீங்க மீட் பண்ணலாம். நான் சொல்லுவேன், கர்த்தர் அது நடுவில் உங்களுக்கு எதை வைத்திருக்கிறார் அப்படின்னா, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். இந்த மாதம் நீங்கள் அதை காண போகிறீர்கள். உபாகமம் 32 11 வாசிக்கும் போது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். நல்ல கவனிங்க, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் எப்படி அவனை வழி நடத்தினாரா? ஒரு கழுகு தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடினதை போல. இப்போ கழுகுனுடைய குஞ்சு என்ன செய்யும் அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய பலன் யார் என்று நம்புகிறது? தன்னுடைய தாயை நம்புகிறது இல்லை? பிரைஸ் அல்லாஹ். அப்போ நல்ல கவனிங்களேன், 13 வாசிங்க. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் மேல் அவனை ஏறி வர பண்ணி வயல் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையின் தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவர் உண்ணும்படி செய்தார். அல்லேலூயா. ஏங்க, நீ எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உயர்தலங்களில், உயர்ந்த ஸ்தானங்களின் மேலே உங்களை நான் ஏறி வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. உங்களை நான் ஏறி வர பண்ணுவேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 58 வாசித்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. அப்பொழுது நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். இந்த மாதம், கடந்த 8 மாதமும் ஒருவேளை ஒரு கடினமான பாதையில் கடந்து வந்திருக்கலாம். உங்களுடைய மகிழ்ச்சியை இழந்தவர்களாக இருந்திருக்கலாம். நான் சொல்லுவேன், கர்த்தர் இந்த மாதத்தில் உன்னை மகிழ்ச்சியாக இருக்க பண்ணுவேன்னு சொல்கிறாருங்க. மகிழ்ச்சியாக இருக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல மறுபடியும் அந்த வார்த்தையை கவனிக்கணும். அவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேங்கிறார். இது ஒரு தீர்க்கமான வார்த்தை. நீங்க இப்போ இருக்கிற இந்த நிலையிலிருந்து ஒரு உயர்வான நிலைக்கு நீங்கள் வரப்போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தரை தன்னுடைய பலனாய் கொள்ளும்போறவன், கர்த்தரை தன்னுடைய ரிசோர்ஸாக பார்க்குறவன், நான் இப்படி சொல்லட்டுமா, கர்த்தர் என் பலன் அப்படின்னா, நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திற்கும், நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைக்கும் அவர்தான் இன்சார்ஜ். அவரை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க. அந்த காரியத்திற்கு அதிகாரியாய் நீங்கள் வச்சிட்டதுனால
அவர் சொல்கிறாரு, நான் அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ளுகிறேன். கர்த்தர் சொல்கிற வார்த்தைங்க, நீ என்னை அதில் அதிகாரியாக வச்சுட்டல, அதனால் அந்த காரியத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய காரியங்கள் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் கர்த்தர் அந்த இடத்துல அதிகாரியாக வைங்க. அவர் பொறுப்பெடுப்பார். அவர் என் பலன். ஹல்லேலூயா. சங்கீதம் 46வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். கர்த்தர் உங்க பலனா இருப்பார்னா பிரதர், கர்த்தர் உங்க பலனா இருப்பார்னா வேதம் சொல்லுகிறது, அவர் உனக்கு துணையா இருப்பார். உனக்கு வருகிற எல்லா ஆபத்து நாட்களிலும் அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அதனால் அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறதுனால ஏசாயா 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. தேவன் உங்க பலனா இருக்கும் பொழுது நான் சொல்லுவேன், நீங்க பயப்படாமல் நம்பிக்கையாக இருக்கலாம். காரணம், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்ப்பா, நீ என் கையில் கொடுத்துட்டல்ல, இது இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. பிரைஸ் எல்லாம் நீங்கள் எப்போ அதை தேவனுடைய கரத்தில் கொடுக்குறீங்களோ அந்த நேரத்தில் இருந்து தானே தேவன் அதை பொறுப்பெடுக்கிறார். தேவன் கையில் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா வேதம் சொல்லுது பாருங்க, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே என் ரட்சிப்புமானவர். அவர் என் பலனாய் மாறுகிறார், என் ரட்சிப்பாய் மாறுகிறார், என் மகிழ்ச்சியாய் மாறுகிறார். கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. கர்த்தருடைய பலனை சார்ந்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவருடைய பலத்தில் பலப்படுங்கள். அவருடைய பலத்தில். நம்முடைய சொந்த பலம் வேண்டாம். நம்முடைய சொந்த பலத்தில் செய்யும் பொழுது தான் அந்த காரியம் வாய்க்காமல் போகுது. நம்முடைய சொந்த பலத்தில் நாம் அந்த காரியத்தை செய்ய முற்படும் பொழுது அந்த காரியங்கள் நஷ்டமடைகிறோம். நான் சொல்லுவேன், வேதம் சொல்லுகிற அவருடைய பலத்தில் பலப்படுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிறவரால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, அவருடைய பலத்தில் பலப்படுங்கள். அவருடைய பலன் உங்களுக்குள் இருக்கும்போது நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடியவர்களாய் மாறுகிறீர்கள். கடைசியாய் ஒரு வார்த்தை வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். கொல்லைசீர் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்போது, மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையிலையும் பலப்படுத்தவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதே வார்த்தையை நான் சொல்கிறேன். க்ளோரி டு காட். அவருடைய மகிமையான வல்லமையின்படி, அவருடைய மகிமையான வல்லமை உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும்படி, அவருடைய மகிமையான வல்லமை உங்களுக்கு வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படி, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லா வல்லமையிலையும், அந்த வார்த்தை பாருங்கள், எல்லா வல்லமையாலும் நீங்கள் பலப்படும்படி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த கால வேளையில் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் எல்லா வல்லமையிலையும் எல்லா காரியத்தையும் செய்வதற்கு வேண்டிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தரும்படி நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளையில் அப்பா, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, கர்த்தர் என் பலன், உம்முடைய பலனினால், உங்கள் பலத்தின் வல்லமையால்
எங்களை நிரப்புங்கப்பா. உங்களுடைய வல்லமை எங்களுக்குள் இருந்து வெளிப்படட்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறதை இந்த மாதத்தில் நாங்கள் பார்க்க உதவி செய்யும். எங்கள் குடும்பத்தில், எங்கள் வேலை செய்கிற இடத்துல, ஆண்டவரே, எங்களுடைய பிஸ்னஸ் பிளேஸில், எங்கள் ஊழியத்தில், எங்கள் திருச்சபையில், ஆண்டவரே, உங்கள் வல்லமை வெளிப்படுகிறத நாங்கள் பார்க்கணும். உங்கள் மகிமையான வல்லமை வெளிப்படுகிறத நாங்கள் பார்க்கணும்ப்பா. நீர் எங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவரே நீர் வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த உன்னதமான ஆண்டவரே ஸ்தானத்திற்கு எங்களை கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, பலன் இல்லாமல் பலன் குறுகினவர்களாய் ஆண்டவரே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய பலத்தில் அவர்கள் ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறதே, உம்முடைய பலத்தில் அவர்கள் பலப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை காண நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும், மகிமையான காரியங்கள் நடக்கட்டும். நாங்கள் எதிர்பார்க்கிற, நாங்கள் செயல்படுகிற எல்லா காரியத்திலையும் உங்கள் வல்லமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.